எனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசையா இருக்கேன். ஆமா போட்டோம் மாமல. மாமா நான் தான் சித்ரா வேலைக்கு போக சொன்னேன். வேலை கேட்டு எழுதின கடிதாசிய நான் தான் போஸ்ட் பண்ணினேன். இல்ல சித்ரா ஏனுங்க மாப்பிள்ள இப்படி விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? மாமா நாங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கும் சந்தோஷம் தானே? ஆமா மாப்பிள்ள. அப்ப எங்க சந்தோஷத்துக்காக சித்ரா வேலைக்கு அனுப்புங்க. சரி போ வா சித்ரா. மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள இப்ப சித்ராவுக்காக ஒண்ணு சொன்னீங்களே, இதுவே உங்க வாழ்க்கையில சொன்ன முதல் பொய்யும் கடைசி பொய்யுமா இருக்கட்டும். சித்ரா என்ன உனக்காக தானே போய் சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாக்குறேன்? உனக்கு ஊருக்கு போற சந்தோஷம், எனக்கு உன் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷம். சித்ரா எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? என் கூட ஊருக்கு வரணும்னா? இல்ல. நான் ஊருக்கு போக கூடாதுன்னா? இல்ல. உங்களை கட்டி பிடிச்சுக்கணும்னா? இல்ல. உங்களை பார்த்து சிரிக்கணும்னா? இல்ல. பின் என்ன? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இந்த புட்டியை நான் தூக்கிட்டு வரேன். வேண்டான்னு சொல்லிடாத. நீ தனியா போனீங்கன்னா புருஷனை விட்டுட்டு ஓடுறா பாரு, இந்த ஓடுகாலின்னு இந்த ஊரெல்லாம் தப்பா பேசுவாங்க. அதனாலதான் நான் புட்டியை தூக்கிட்டு வரேன்னு சொன்னேன். பெட்டியை தூக்கிட்டு வந்தா வேலைக்காரன்னு சொல்ல மாட்டாங்களா? ஓடுகாலியை விட வேலைக்கார நல்லதாச்சே. மாப்பிள்ள ஏனுங்க மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் அம்மனி நினைப்புத்தானுங்களா? வேலை வெட்டி கூட போகாம அவளையும் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சித்ரா ஞாபகம் எனக்கு இல்ல மாமா. கண்ணில் கூட பாருங்க, ரோஜா பூ தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் பாய்ச்சினேன். ஒரு ரோஜா பூ முத்து முத்தா பெருசா இருக்கு. ஏன் மாமா ரோஜா பூனா சித்ராவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இப்பதானுங்களும் மாப்பிள்ள சொன்ன அவளை நினைக்காதீங்க. நான் நினைக்கிறேன் மாமா. நீங்க போய் சாப்பிட்டு மாப்பிள்ள காத்தால இருந்து நீங்க ஒண்ணும் சாப்பிடல, மனசு தேடிட்டு வாங்க போய் சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன மாமா சாப்பாடு? கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சிருக்குது, வந்து சாப்பிடுங்க. கருவாட்டு குழம்புனா சித்ராவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல மாமா? மாப்பிள்ள இல்ல மாமா, இனிமே சித்ரா பத்தி பேசினா என்னன்னு கேளுங்க. குழம்பு போய் இருக்கிறீங்க, நாளைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க, எல்லாம் சரியா போகும். ஆமா மாமா, நானும் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி மாவளை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நாளைக்கு சித்ரா போகணும்னு பாருங்க. இல்ல மாமா, நான் இனிமே சித்ரா பத்தி பேசல. சித்ரா சித்ரா நான் என்ன மாமா பண்ணுவேன்? சித்ரா என் மனசை சுத்திட்டே இருக்கால மாமா. இதுக்கெல்லாம் நானே சீக்கிரமா ஒரு முடிவு பண்றேனுங்க. அம்மனிக்கு ஐயன் எழுதி கொண்டது, நீ போறப்ப இன்னும் ஒரு வாரத்துல வந்து மாப்பிள்ளை கூட்டிட்டு போறோம்னு சொன்னேன். இன்னும் நினைச்சுக்கிட்டே மாப்பிள்ளை உங்காம உறங்காம இருக்கிறாரு. இந்த லட்சம் கண்ட உடனே வந்து மாப்பிள்ளையை கூட்டிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு நீ இங்க வந்து இருக்க வேண்டியது இருக்கு. இப்படிக்கு ஐயன் ஆறுச்சாமி. சித்ரா என்ன சித்ரா ஒரு மாதிரியா இருக்க? யாருக்கிட்ட இந்த கடிதாசி வந்திருக்கு? ஊர்ல இருந்து எங்க அப்பா எழுதிருக்காரு. ஐயன்கிட்ட இருந்தா வந்திருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? என்ன விசேஷம்? அது வந்து எங்க அப்பா கூட ஒரு கருப்பு பூனை இருக்கு. அது நான் ஊருக்கு வந்ததுல இருந்து சாப்பிட மாட்டேங்குதான், தூங்க மாட்டேங்குதான். அதனால உடனே வந்து நீ கூட்டிட்டு போன எழுதிருக்காரு. ஐயோ, சோறு தானே சாப்பிடாம இருந்தா பூனை இறச்சிட போகுது. நீ போய் கூட்டியாந்துரு. ஐயோ, எனக்கு அந்த கருப்பு பூனையை பார்த்தாலே பிடிக்காது. என்ன நீ புரியாம பேசுற? பூனை பாவம் தானே, நீ வேணா கொண்டுட்டு வா. நான் ஆசையா என் மடியில போட்டு வளர்த்துக்கிறேன். ஓ மடியிலையா? என் மடி என்ன தாங்காதாக்கும். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போய் தூக்கிட்டு வரேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே ஊருக்கு போய் கூட்டியாந்துறேன். சனிக்கிழமை தலைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணுங்க? அது உங்க பொண்ணு கையில தாங்க இருக்கு. நேரத்துக்கு சோறு நீங்கணுங்க. அது உங்க பொண்ணு கையில தாங்க இருக்கு. ராத்திரியில ரொம்ப நேரத்துக்கு கண்ணு முழிக்கப்படாதுங்க. அதுவும் உங்க பொண்ணு கையில தாங்க இருக்கு. சீக்கிரமா ஒரு பேர குழந்தை பத்தி என் கையில கொடுத்துருவானுங்க. அதுவும் உங்க பொண்ணு கையில தாங்க இருக்கு. என்னதுங்க மாப்பிள்ள, எதுல விவரம் இல்லைனாலும் இதுல விவரமா தான் இருக்கிறீங்க. அது சரி அம்மனி. என்னப்பா? எந்த அப்பனுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதும்மா.
ஆமா, பொண்ணை பூந்த விட்டு கிடக்கும் போது மாப்பிள்ளைய பார்த்து தான் சொல்லுவாங்க பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ற மாப்பிள்ளைய கண்கலங்காம பாத்துக்கணும் வாங்கிட்ட சொல்றேம்மா. மாமா நல்லா இருங்க. நான் போயிட்டு வரேன் மாமா. மாப்பிள்ள, பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது, போயிட்டு வாங்க. டிரைவர் டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப். கண்டக்டர், நான் இறங்குறதுக்குள்ள ரைட்டு கொடுத்துறாதியா? ஊரு. சரி சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஆட்டோ கொண்டு வரேன். ஏன், நீ இருக்கிற இடம் ரொம்ப தூரமா? ஆமா, இந்த கருப்பாவை கூட்டிட்டு போய் புருஷன்னு சொன்னா நமக்குதான் அவமானம். இங்கேயே தலைமை எடுத்து போயிட வேண்டியதா? இவ்வளவு பிள்ளைதான். மாமா சொன்ன மாதிரி என்ன கவனிப்பு, என்ன கவனிப்பு. ஏய் சித்ரா, எப்படி வந்த? ஆமா, பூனை எங்க? உன்னை கேக்குறேன், பூனை எங்க? பூனை என் கூட தான் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் காணாம போயிடுச்சு. பூனை காணாம போயிடுச்சா? அது உன்னால உயிரே வச்சிருந்தேன்னு சொன்னியே, அது எங்க அழிதோ என்ன ஆச்சோ? ஆமா, அது யாராவது தூக்கிட்டு போன என்ன செய்யுது? அந்த கருப்பு பூனைய யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஏய், அப்படிலாம் சொல்லாத. கருப்பும் ஒரு அழகு, கசப்பும் ஒரு சுவைன்னு சொல்லுவாங்க. இல்ல, எதுக்காக வர சொன்னீங்கன்னா, இது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால ராத்திரி 7 மணிக்கு மேல யாரும் வெளியில போகவோ வரும். அதனால புதுசா ஒரு வாட்ச்மேனை வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவர் இவர்தான். இங்க பாருப்பா, இங்க இருக்கிற எல்லாருமே கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க. எல்லாரும்? ஆமா. நீங்க எல்லாரும் உங்க ரூமுக்கு போலாம். நீங்களா? வழி விடுங்க. வார்டன் நம்ம உத்தரவு இல்லாம யாரையும் வெளியே அனுப்ப முடியாது. என்ன படுக்க நீங்க யாரு? புருஷன் அப்படின்னு நான் சொல்லல, வாட்ச்மேன் சொல்றேன். யார் தடுத்தாலும் சரி, நான் போய்தான் தீருவேன். இந்த நேரத்துல வயசு பொண்ணு வெளியே போறது நல்லது இல்லை, அதனாலதான் தடுக்கிறேன். இது புருஷன் சொல்லல, வாட்ச்மேன் சொல்றேன். தாலி கட்டி அதிகாரம் பண்ண முடியலன்னு வாட்ச்மேனா இருந்து அதிகாரம் பண்றீங்களா? இல்ல, குடும்ப கௌரவத்துக்காக சொல்றேன். ஆம்பளை கெட்டு போனா அது சம்பவம், பொம்பளை கெட்டு போனா அது சரித்திரம். இத புருஷன் சொல்லல, வாட்ச்மேன் சொல்றேன். என்ன பாக்குறேன்? அப்பாவியா இருந்தவன் இப்படி புத்திசாலித்தனமா பேசுறான்னா, இப்ப பேசுறது உன் புருஷன் வாட்ச்மேன். ரொம்ப கெட்டிக்காரத்தனமா தான் பேசுறீங்க. பட்டிக்காட்டுல குத்துற புருஷங்கிற முத்திரைய பட்டணத்திலையும் குத்துறான்னு வந்திருக்கீங்களா? இல்ல, ரோஜா தோட்டம் தனக்கு தான் சொந்தம். இந்த கருப்பு கிளி யாருக்கிட்டையும் சொல்லாது. என்னைக்கு ரோஜா பூ தன் மடியில விழுதோ அன்னைக்கு வரைக்கும் இந்த கருப்பன் காத்துக்கிட்டு இருப்பான். நீ உள்ள போ. இத வாட்ச்மேன் சொல்லல, புருஷன் சொல்றேன்.